உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளத்தோள் என்கின்ற அந்த மலையாள கவிஞர் மொழியை பற்றி ஒன்று சொல்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து அது. ஒவ்வொரு மனிதருக்கும் தாய்மொழி தான் பெற்ற தாய், மற்ற மொழிகளெல்லாம் செவிலித்தாய் அப்படின்னு சொல்கிறார். அந்த தாய்மொழியாக இருக்கக்கூடிய பெற்ற தாய், அதை வைத்து தான் நாம் நம்முடைய சிந்தனையை செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்கிறோம், நம்முடைய சிறப்புகளை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறோம் என்றால் செவிலித்தாய்களை கொண்டாட வேண்டும் என்கின்ற நிலைக்கு மறுப்பாக வள்ளத்தோள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் வள்ளல் பிரான், நம்முடைய வள்ளலார் சொல்லுகின்ற ஒரு கருத்து மிக முக்கியமானதாக படுகிறது. அவர் சொல்கிறாரு, பொதுவாக நம்முடைய தமிழ் மொழியில் சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு பாசிட்டிவ் வேர்டு இருந்தால் அதற்கு முன்னாடி அ என்கின்ற எழுத்தை சேர்த்து விட்டால் அது நெகட்டிவ் வேர்டாக மாறிவிடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியான ஒரு வார்த்தையைத்தான் இன்றைக்கு வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் தமிழை இன்னமும் ஆழமாக நேசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வள்ளல் பிரான் சொல்கிறத அந்த பாருங்களேன். முதல்ல ரொம்ப எளிமையான வார்த்தை, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்க அர்த்தம் அப்படிங்கிற அந்த அடர்த்தியை நம்மால் வியக்க முடியும். சுரர் அசுரர் என்பதற்கு பொருள். சுரர் என்பது திராவகம், வாசனை, மேலேறிய அறிவுடைய ஜீவர்களாம். அசுரர் என்பது குழித்தைலம், அழுக்குடைய வஸ்து, கிழங்கு, துர்வாசனை, துர்வாசனையுடையவர்கள், துர்குண மனுஷர்கள். பொதுவாக நம்முடைய புராணங்கள் இதிகாசத்துலாம் அசுரர்களை சூரசம்ஹாரம் செய்தார் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த அசுரர்களை சூரசம்ஹாரம் செய்வது என்பது, இப்போ நாமெல்லாம் இந்த பூமியில் இருக்கோம்ல, அந்த மாதிரி அசுரர்கள்ங்கிறவங்க ஏலியன்ஸ், மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு 10 தலை இருக்கும், 8 கை இருக்கும், 2 கால் இருக்கும், அப்படி மலை மாதிரி உயரமாக இருப்பாங்க. அவங்களோட தோல் மிக படர்ந்து இருக்கும், ரொம்ப வலிமையாக இருக்கும். அவர்களோட 8 தலையும் 10 தோளையும் பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்னெல்லாம் கதைகள் படிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படி தானா? அப்போ இப்போ ஏன் அசுரர்கள் வர்றதில்லை, இப்போ ஏன் சூரசம்ஹாரம் நடக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போது அசுரர்கள் என்பவர்கள் அடையாள குறியீடுகள்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அசுரர்கள் வானத்திலேருந்து அப்படியே குதித்து இங்கே வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறது நம்மோட மனசுக்குள்ள. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மனசுக்குள் நாம் ஒவ்வொருவரும் அசுரராக இருக்கிறோம், வெளிப்புற தோற்றத்தில் சுரராக இருக்கிறோம். சுரர் தான் முன்னால் சேர்த்து விட்டால் அசுரர் என்றாகிறது. அப்படின்னா அசுரரும் சுரரும் நாம் தான். இந்த பிறப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்றால் சுரராக பிறக்கிறோம். வளர 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 அசுரர்களை நம்முடைய மனசுக்குள் குடி வைத்து கொள்கிறோம். அப்போ சுரருங்கிறது என்ன, அசுரருங்கிறது என்ன, அந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அதையும் நம்முடைய வள்ளல் பிரான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த பத்தி உபதேச குறிப்புகள் அப்படிங்கிற பத்தியிலிருந்து நம்ம வள்ளல் பிரான் சொல்கின்ற ஒரு விளக்கம். திரும்ப அந்த அசுரர் சுரர் அப்படின்னா யாருங்கிறத பாருங்க. சுரர் என்பது திராவகம், வாசனை, மேலேறிய அறிவுடைய ஜீவர்களாம். மேலேறிய அறிவுடைய ஜீவர்கள் தான் சுரர். இதை ஏன் உபதேச குறிப்புகளில் வள்ளல் பிரான் சொல்கிறாரு? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், உபதேச குறிப்புகள்ங்கிறது வடலூரில் பார்வதிபுரத்தில் வள்ளல் பிரான் இருந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், உழைத்து உண்ட அந்த எளிய மக்கள், வேறு எதுவுமே தெரியாத அந்த எளிமையான மக்கள், நம்ம சொல்கிற அந்த புராணங்கள், இதிகாசங்கள் அல்லது நாம் சொல்லுகின்ற அந்த மந்திர தந்திரங்கள், இது எதுவுமே தெரியாமல் உழைப்பை மட்டுமே இரையாக நம்பி, வியர்வையை மட்டுமே பன்னீராக கொடுத்து, அந்த உழைப்பை நேர்மையை மட்டுமே இறைக்கு கொடுக்கக்கூடிய கைங்கரியமாக செய்தவர்கள் தான் அந்த எளிய மக்கள். அவங்களுக்கு இந்த வியாக்கியானம் பேசுகிறவங்களெல்லாம் பார்த்து வியப்பாக இருந்திருக்கும். ஐயோ, இவ்வளோ பேசுகிறாங்களே கடவுளை பற்றி, இவ்வளோ சொல்கிறாங்களே புராணங்களை பற்றி, இவ்வளோ சொல்கிறாங்களே வியாக்கியானங்கள் விளக்கங்கள்லாம், அப்போ நாமெல்லாம் ரொம்ப எளிமையாக தெரியாமல் இருக்கோமே, அப்போ நாமெல்லாம் குற்றமுடையவர்களா, நாமெல்லாம் பாவம் செஞ்சவங்களா, இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்கோமே, எதுவுமே தெரியாமல் அறியாமையோடு இருக்கோமே அப்படின்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை போல் நம்முடைய வள்ளல் பிரான் இதை சொல்கிறார். அவர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து, நீங்கள்லாம் தான் சுரர்,
மனசுக்குள்ள அழுக்கை சுமப்பவர்கள் தான் அசுரர் என்று சொல்லும்போது அந்த வியர்வை வாசனை உடைய அந்த எளிய மக்கள், அந்த கிராமப்புற மக்கள் சுரர் என்று சொல்கிறார் என்றால் அவர்கள்தான் உண்மையில் உன்னத பிறவிகள் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். எவ்வளோ பெரிய மனசு இல்லை! இந்த எளிய மக்களை பார்த்து நம்ம எள்ளி நகையாடுவோம்ல, உண்மையில் அவர்கள்தான் சுரர்களாக இருக்கிறார்கள். வெளியே படாடோபமாக மிகப்பெரிய நான் தான் ஞானி என்ற தோற்றத்தோடு எதேச்சாதிகாரமாக நடந்து கொள்பவர்கள் தான் அசுரர்கள் என்று வள்ளல் பிரான் தெளிவடைய வைக்கிறார். திரும்ப அந்த வார்த்தையை பாருங்க. சுரர் என்பது திராவகம், வாசனை, மேலேறிய அறிவுடைய ஜீவர்களாம். மேலேறிய அறிவுடைய ஜீவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா எதேச்சாதிகாரம் பேசுவது, பிரிவினை பேசுவது, உயர்வு தாழ்வு பேசுவது, சாதி சமய சழக்குகளை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது என்பது உயர்வுடைய அறிவு இல்லை, அது தாழ்மையான அறிவு. திராவகம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன் திராவகம்னு கொண்டு வந்து சுரரில் சேர்க்குறாரு? அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அறிவு என்கின்ற அந்த திராவகம் இருந்துவிட்டால், அறிவு என்கின்ற நெருப்பு இருந்துவிட்டால், அந்த அறிவு என்கின்ற திராவகம் அறியாமை என்கின்ற அந்த அழுக்கை இல்லாமலாக்கிவிடும். அதனால் திராவகம் என்பது தவறான பொருள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. திராவகம் ஆசிட் என்பது பயன்படுத்தினால் அங்கே இருக்கின்ற கிருமிகள் அழியும், அங்கே இருக்கின்ற அழுக்குகள், கரைகள், குப்பைகள் எல்லாம் அழியும்னா அப்போது அந்த திராவகம் நல்லது தானே. அப்போது மனிதர்களில் திராவகமாக இருக்கக்கூடியவர்கள், வாசனையோடு இருக்கக்கூடியவர்கள், மேலேறிய அறிவோடு இருக்கக்கூடியவர்கள், எதனால் நாம் அறிவுள்ளவர்கள்னு சொல்கிறோன்னா அவங்கள்ட்ட அறியாமை இல்லை. அப்போ அறியாமைங்கிற அந்த அழுக்கு, அறியாமைங்கிற வைரஸ் இல்லாத திராவகத்தால் தங்களை சுத்தம் செய்து கொண்ட, நெருப்பால் தங்களை புடம்போட்டு கொண்டவர்களைத்தான் சுரர் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்போ அசுரர் யார்? அது ரொம்ப முக்கியம் இல்லை. அது 10 தலை அசுரர், 10 தோளுடைய அசுரர், அப்படி வந்தால் நிலம் அதிர அதிர நடக்கக்கூடிய அசுரர்கள் யாருங்கிறத பட்டியல் போடுறார் பாருங்க. அசுரர் என்பது குழித்தைலம், அழுக்குடைய வஸ்து, கிழங்கு, துர்வாசனை, துர்வாசனை உடையவர்கள், துர்குண மனுஷர்கள். அழுக்குடைய வஸ்துங்கிறார். அறியாமை என்பது அழுக்குடைய வஸ்து. மற்றவர்களை எதேச்சாதிகாரம் செய்வது என்பதும் அழுக்குடைய வஸ்து. துர்வாசனை உடையவர்கள், துர்வாசனைங்கிறது மனசிலிருந்து வருகின்ற அந்த நாற்றத்தை சொல்லுகிறார் வள்ளல் பிரான். யாரெல்லாம் எதேச்சாதிகாரம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அன்பை மறந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மற்றவர்களை எள்ளி நகையாடுகிறார்களோ, யாரெல்லாம் துர்குண மனுஷர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அசுரர்கள் என்றால் அந்த ஆத்திரம், பொறாமை, ரௌத்திரம், கருணையற்ற நிலை, இது எல்லாமே ஒவ்வொரு அசுரரோட தலையாக வச்சுக்கோங்க. அப்போ நமக்குள்ள 10 தலை தானாக வந்துடும். நம்ம மனசுக்குள்ளே இதெல்லாம் இருக்குல்ல. நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்கிறோமா? எல்லோரிடமும் பாசமாக இருக்கிறோமா? எல்லோரையும் பொறாமை இல்லாமல் பார்க்கிறோமா? எல்லோரையும் அன்பாக நேசிக்கிறோமானா இல்லைங்கிறதான் வரும். அப்போ ஒவ்வொரு இல்லையும் ஒரு அசுரனுடைய தலை. அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம மனசுக்குள்ளே 4 தலை இருக்கா, 5 தலை இருக்கா, 8 தலையா, 10 தலையா? கவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு விரலாக எண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அசுரராக இருப்பது வேறு யாரோ அல்ல, நாம் தான். நம்முடைய மனசுக்குள் இருக்கின்ற அசுரர்களின் தலைகளை இல்லாமலாக்குவதைத்தான் சூரசம்ஹாரம் என்று நம்முடைய எளிய தமிழ் மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே கடலில் நின்று சூரசம்ஹாரம்னு 10 தலையை வெட்டுறது வெறுமே வழிபாட்டு முறைமை மட்டுமல்ல, வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது நம்முடைய மனசுக்குள் இருக்கின்ற அசுரர் தலைகளை ஒவ்வொன்றாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற வாழ்க்கை பயணத்தை சொல்லுகின்ற ஒரு அடையாள சடங்கு. அதைத்தான் வள்ளல் பிரான் சுரர் அசுரர் என்று சொல்லித் தருகிறார். நாம் சுரரா அசுரரா, நீ நல்லவனா கெட்டவனா என்ற ஒரு கேள்வி ஒரு குழந்தை ஒரு அப்பாவை பார்த்து கேட்கின்றதை போல் நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் சுரராக இருந்தால் பெருமை, அசுரராக இருந்தால் சுரராக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.